ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. விநாயகப் பெருமான் ஒரு தோன்றிய தெய்வம். எதுக்காக தோன்றாரு? ஒரு காரணத்துக்காக. முருகப்பெருமான் வந்தார். எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக. நரசிம்மர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தார். ஆஞ்சநேயர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. காளி எதுக்கு வந்தாங்க? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. காலபைரவர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. இவர்கள் அனைவருமே ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இவ்வளோ விஷயத்தை பண்ணுறான், நம்மளை விளையாட வைக்கிறான், தூண்டி விடுறான், அப்போ கிரகங்கள் மூலயமா செயல்படுத்த வைக்கிறான். அப்போ அந்த கிரகங்கள் மூலமாக செயல்படுத்த வைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கு ஒரு கருவியை கொடுக்குறான். அதான் அந்த செகண்டு நீங்கள் பார்ப்போன்னு நிறுத்திட்டிங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு எந்த துன்பமும் தராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கர்மவினை குறையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வேண்டும். தவறு செய்பவன் மனிதன், அதில் மாற்றம் இல்லை. இந்திரனே தவறு பண்ணிக்கிறான், எல்லா தெய்வங்களும் தவறு பண்ணிக்கிறது, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது சிறிய பாதிப்பு பெரிய பாதிப்பு கணக்கில் வரல. இருக்கிறதுலே மிக கொடுமையான கர்மாவை பண்ணவங்க யாருன்னு ஜாதகத்து மூலிமா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த உணவு கலப்படம் இருக்குல்ல, அவனுடைய கர்மா தான் இருக்கிறதுலே பெரிய கர்மா. ஜாதகம் பார்க்கும்போது அவனெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருளோ இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு பொருளோ அது கீழே இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எடுக்கிறது அங்கே இருக்க யாரோடதும் அது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த பொருளை வந்து கையில் எடுத்துகிட்டு வரலாமா? அவன் தொலைக்கணும்னு விதி இருந்திருக்கும், உனக்கு கிடைக்கணும் விதி இருந்திருக்கும், அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனாலும் அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1000 தான் இருந்தாலும் நிறைய பதிவில் பார்த்துருப்பீங்க, நிறைய விலை உயர்ந்த பொருட்களாக நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷனாக இருக்கட்டும், அவன் மனசு சங்கடப்பட்டு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுவான். ஏன் அந்த மனசு சஞ்சலப்படுது? சரி, இப்போ கீழே வந்து ஒரு 500 ரூபாய் கிடக்கு. அந்த 500 ரூபாய் கிடைச்ச உடனே அதை எடுத்து தன்னோட வீட்டில் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒருத்தங்க வந்து இதில் இருக்க 100 ரூபாய் எடுத்து நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம், அப்படி தானே சார் ஒருத்தங்க நினைப்பாங்க. ஏன்னா மனுஷ மனம் அப்படிங்கிறது அப்படி தானே. எப்படி அந்த 500 ரூபாய் எடுத்து கோயில் உண்டியலில் போடுறது மனம்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பரிகார செம்மல் பாலார் சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. ரமண மகரிஷியாக இருந்தாலும் சரி, ஆதிசங்கராக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய மனசுல ஒரு சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இப்ப இருக்க இந்த பிறவியில, இந்த வாழ்க்கையில ஒருத்தங்களுடைய மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த மரணத்தோடு போராடி அந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு கர்ம வினை இந்த பிறவியோடு முடியுது அப்படிங்கிற மாதிரியும், நல்லபடியா வந்து மரணம் அடைஞ்சவங்களுக்கு அடுத்தடுத்த பிறவியிலும் கர்ம வினை இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். இல்லம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவத்தில் பார்க்கறது அப்படி தெரியல. எப்படி இருந்தாலும் அனுபவிச்சே தீர்றான். நம்ம அவன் என்னதான் காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் ஒரு சில விஷயத்தை போய் லாக் ஆயிடுறான். ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே அவன் இறை வழிபாடு சொல்ல வரல, அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கிறாங்க. அப்போது உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அப்போது அந்த கர்ம வினையை குறைக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்கு வலிமை அதிகம் அப்படின்னா, அன்னதானம் செய்வதும் பிற உயிர்களை மதிப்பது மட்டுமே உங்களுடைய கர்ம வினையை இந்த ஜென்மத்தில் இல்லை, போன ஜென்மத்தில் சேர்ந்த மிச்சம் மீதி வினையும் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இறைவன் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் கொடுக்கிறார். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்போது எவ்வளோ அற்புதமான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்லி வச்சுருக்காங்க படிப்படியாக. பிரம்மத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்போது ராமபிரபான் அந்த பிரம்மத்தி தோஷம் உண்டு. அவர் தேவி பட்டத்திலாம் வந்து அவருடைய பிரம்மத்தி தோஷத்தை கழிச்சுக்கிறாரு. இறைவனுடைய அவதாரமாக இருந்தாலும் போர் புரியும் போது பல உயிர்களை கொண்ட பாவம் ஒரு விட்டு விடலை. அது வந்து கர்மாவாக வந்து நிற்குது, பல விஷயத்துக்கு தடையாக வந்து நிற்குது. அப்போ அந்த தடையில் போக்கத்துக்கு என்ன பண்ணுறாரு? அவருடைய தோஷத்தை அவர் கழிச்சதுக்கு என்ன பண்ணுறாரு? தேவபடத்தில் வந்து பிரம்ம தோஷத்தை கழிச்சிட்டு போகிறாரு. சரி, இந்த இடத்துல தான் சார் எங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, கர்மா அப்படிங்கும் பொழுது கர்மாவை கட்டுப்படுத்துகிறவர் கடவுளா இல்லை. அப்ப கர்மாவை யார்? இல்லை, திரும்பவும் சொல்றத, கட்டுப்படுத்துகிற விஷயமே அங்கே இல்லை. குறைக்கலாம் இறை வழிபாட்டு மூலியமாக, நல்ல சிந்தனைகள் மூலியமாக, நல்ல செயல்கள் மூலியமாக, அடுத்தவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் குறைக்கலாம். திரும்ப சொல்கிறேன், கர்மா யாராக இருந்தாலும், அது இறைவனாக இருந்தாலும், நான் நல்லா ஒரு புரிஞ்சுங்கம்மா, இறைவன் அப்படின்றது ஒருவன் தான், ஏக இறைவன் வச்சுங்களேன். இப்போ நம்ம வழிபடக்கூடிய எல்லா தெய்வங்களுமே ஒரு அம்சம். நீங்கள் உன்னிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
விநாயகப் பெருமான் ஒரு தோன்றிய தெய்வம். எதுக்காக தோன்றாரு? ஒரு காரணத்துக்காக. முருகப்பெருமான் வந்தார். எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக. நரசிம்மர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தார். ஆஞ்சநேயர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. காளி எதுக்கு வந்தாங்க? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. காலபைரவர் எதுக்கு வந்தார்? ஒரு காரணத்துக்காக வந்தாங்க. இவர்கள் அனைவருமே கடவுள் தான். ஆனால் இதை மீறிய ஒரு விஷயம் உண்டு. இவர்கள் எல்லாமே அவதார புருஷர்களாக நமக்கு வழிகாட்டுற நபர்களாக வந்து அமைகிறாங்க. ஒரு கேரக்டராக வராங்க. அப்போ பரிபூர்ண சக்தின்றது ஒன்று இருக்குது. ஏகன் அநேகன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறான். நம்மளை விளையாட வைக்கிறான், தூண்டி விடுறான். அப்போ கிரகங்கள் மூலயமா செயல்படுத்த வைக்கிறான். அப்போ அந்த கிரகங்கள் மூலமாக செயல்படுத்த வைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கு ஒரு கருவியை கொடுக்குறான். என்னென்னு யாரோ ஒரு வழிகாட்டிய இப்போ இந்த பக்கம் போகாதப்பா டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் பார்ப்போன்னு சொன்ன அதான் அந்த செகண்டு நீங்கள் பார்ப்போன்னு நிறுத்திட்டீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ என்ன சொல்கிறது எனக்கு தெரியாதா, நான் 10 வருஷமாக அந்த ரோட்டில் தான் போயிடுறேன்னு சொன்ன போனீங்கன்னா அந்த வினையும் காத்து நிற்கும். நீங்கள் அதை அனுபவிச்சு தான் தீரணும். அப்போ இவர் நினச்சிக்குவார், பரவாயில்லப்பா எவ்வளோ இருந்தாலும் அவன் கர்மாவை அனுபவித்து தான் தீர்றான், ஒன்றும் பண்ண முடியல நினச்சிக்குவார். உண்மையை நினைப்பார். இதுதான் உலக வாழ்க்கையுடைய யதார்த்த விஷயம். அப்போது கர்மா இருக்கிறதா? இருக்கிறது. அப்போ அதை குறைக்கிறதுக்கான வழி உண்டா? உண்டு. எப்படி? ஒன்றே உண்டு தான். அடுத்தவங்களுக்கு எந்த துன்பமும் தராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கர்மவினை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வேண்டும். தவறு செய்பவன் மனிதன், அதில் மாற்றம் இல்லை. இந்திரனே தவறு பண்ணிக்கிறான், எல்லா தெய்வங்களும் தவறு பண்ணிக்கிறார், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு ஒரு நிலை வரும்போது எந்த பிறவி இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு அடுத்த பிறவிலையாவது நல்ல வாழ்க்கை துணை அமையும், நல்ல பிள்ளைகள் அமைவாங்க, நல்ல செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் இந்த பிறவியில் ஒரு விதையை போட்டு போகணும். அப்போது ஏற்கனவே இந்த விதையை நீங்கள் போன பிரிவில் போட்டிருந்தீங்கன்னா இந்த பிரிவில் சுபிட்சமாக வாழ போகிறீங்க. இதை வழிகாட்டுற நபர்கள் தான் சித்தர்கள், முனிவர்கள். அவர்களுக்கும் ஏன் அவங்க மட்டும் அது கட்டுக்குள்ளே வரல அப்படின்னா சரணாகதி அடையும் போது அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், முனிவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிர்வாணமாக தான் இருப்பாங்க. நிர்வாண கோலம் தான், பிறப்பு கோலம் தான், எதுவுமே இருக்காது அவங்ககிட்ட. அப்போ எந்த விஷயமும் அவங்கள கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை. ஆனால் எல்லாராலும் அப்படி முடியாது. நம்ம இந்த உலக சமுதாயத்துக்குள்ளே வாழ்கிறோம். அப்போ அந்த சமுதாயத்துக்குள்ளே வாழும்போது உங்களுக்கு கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வழிதான் அன்னதானம். பிறரை துன்புறுத்தாத ஒரு நிலை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இறை வழிபாடு. இது மட்டும்தான் தீர்வுன்னு நம்ம சொல்லலை. நமது முன்னோர்கள் அனுபவ பாடமாக எழுதிவிட்டு போயிருக்காங்க. நடைமுறையிலையும் அதை பண்ணவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமா. சரி, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னீங்க, மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கர்ம வினைகளை வந்து குறைச்சா அடுத்த பிறவியில் நீங்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு. அப்போ இந்த பிறவியில் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், நான் செஞ்ச தவறை உணர்ந்து இந்த பிறவியாக இருந்தாலும் சரி, முற்பிறவியாக இருந்தாலும் சரி, நான் பண்ணின அந்த கர்ம வினைகள் அதை நினைச்சு மனம் வருந்தி நான் வந்து மன்னிப்பு கேட்டேன். அப்போ எனக்கு இந்த பிறவிலேயே வந்து நல்ல வராது, கிடைக்காதுமா, கிடைக்காது. அப்படி எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அப்புறம் விதி வலியது இல்லை. வாய்ப்பு கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. எப்போ நீங்கள் மனம் வருந்தி உளமாற, நம்ம பதவியை கூட சொல்ல போகிறோம், உளமாற உறுதி கூறுகிறேன்னு சொல்லுவோம். உளமாறன்னா மனசு நிறைய வார்த்தது ஒன்று தான், மனசு நிறைய மன்னிப்பு இருக்கிறது ஒன்று தான். இறைவா, தெரிந்தோ தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், உண்மை மன்னித்துக்கொள் அப்படின்னா உங்கள் கணக்கில் கொஞ்சம் எழுதி வச்சுவார். ஓகே, பரவாயில்லப்பா அப்படின்னு. ஓகே, அடுத்த ரவுண்டு வரும்போது பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த ரவுண்டுமே தேவையில்லைன்னு சொல்கிறது தான் மோட்ச பிறவி கேட்குறான். அப்போ போய் அவன் வேலை அங்கே போய் உட்காந்துருவான். என்னென்ன ஐயா, எனக்கு எதுவுமே தேவையில்லையா, உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு கண்காணா தேசத்துக்கு போயிட்டு எங்கேயாவது காட்டில் மேட்டில் போயிட்டு அவன் தவம் இருந்து சிவன் பாதம் அடைகிறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஆனால் உலக வாழ்க்கையில் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. இங்கே எல்லாருக்குமே குடும்ப வாழ்க்கை உண்டு. அவனுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ணணும். அந்த சுய தேவையை பூர்த்தி பண்ணும்போது இருக்கிற நெறிமுறைகள், ஒழுக்கம் அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். நான் பல விஷயத்தை சொல்லியிருப்பேன். எது எப்படி இருந்தாலும் நான் பார்த்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம், இது சிறிய பாதிப்பு பெரிய பாதிப்பு கணக்கில் வரல. இருக்குதுலேயே மிக கொடுமையான கர்மாவை பண்ணவங்க யாருன்னு நான் ஜாதகத்து மூலிமா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எனக்கு உண்மையாக அனுபவத்தில் கிடைச்ச விஷயம், இது யார் சொல்லி வரல, இந்த உணவு கலப்படம் இருக்குல்ல, அவங்களுடைய கர்மா தான் இருக்கிறதுலே பெரிய கர்மா. ஜாதகம் பார்க்கும்போது அவன் போன ஜென்மத்தில் அந்த பண்ண உணவு கலப்படம் தெரியும். அவனெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஜாதகம் மூலிமா, நம்ம கர்மாவோட அளவில் தெரிஞ்சுக்கலாம். எந்த கர்மாவில் நம்ம அதிகமாக அதுக்கு உள்ளே போயிட்டோம், எதை செஞ்சுருக்குன்னு தெரிய முடியும். அது கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்தா உண்மையிலே தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்காக எல்லாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது, தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்த தேவையில்லை. ஆனால் ஒரு சில விஷயத்த எதுவுமே பண்ண முடியாத சொல்லி இந்த உணவு கலப்படம் பண்ணுறவங்களுடைய ஜாதகம் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி அவங்க நல்லா தான் இருப்பார், உண்மையிலே மனசு இருந்துவாங்க. ஐயா, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, நாங்கள்லாம் செஞ்சோமான்னு தெரிலன்னுவாங்க. ஆனால் அங்கே காட்டி கொடுத்துரும். கடுமையான ஒரு விஷயத்தை அனுபவிப்பாங்க.
அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி அவங்க சொல்கிறதுன்னு தெரில. அவங்களுக்கெல்லாம் பரிகாரம் வேலை செய்ய மாட்டோன்னு தெரில. நான் அவங்களுக்கெல்லாம் அதிகமாக என்கரேஜ் பண்ணி பரிகாரமாக சொல்கிறது இல்லை. போய் அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். வேறு வழி இல்லை எனக்கு. ஏன்னா எனக்கு கொடுத்த விஷயம் அதுதான் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே கடுமையான பிரச்சனை நான் கண்ணில் பார்த்ததுன்னா அந்த உணவு கலப்படம் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்கிற விஷயம் அதுதான். தயவு செஞ்சு உணவில் மேக்ஸிமம் கலப்படத்தை குறைச்சிருங்க ஐயா. இந்த பிறவிலையா நீங்கள் 8 தலைமுறை 9 தலைமுறை 100 தலைமுறை போனாலும் அதுக்கான வினை விடாது கருப்பு மாதிரி துரத்தி அடிக்கும். உங்களை மட்டுமே அடிக்காதையா, உங்கள் குடும்பம் குல நாசம் செய்யும். குல நாசம் சொல்லுவாங்க. அது பேர் குல நாசம். அது எக்ஸ்ட்ரீம் விஷயம். மற்றது போய் சண்டை போடுறீங்க, அடிச்சுக்கிறீங்க, திட்டுறீங்க, உறவினருக்குள்ள சில பிணக்குகள் ஏற்படுது. இதெல்லாம் தாண்டி இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை அந்த உணவு. மனிதன் வாழ்வதற்கு ஜீவாதாரமான உணவு. எல்லா உயிர்களுக்கும் ஒரு உணவு தேவை. கண்டிப்பாக அந்த உணவு அப்படின்ற விஷயத்தில் யாராவது கை வச்சாங்கன்னா இன்றைக்கு அற்புதமாக இருப்பாங்க. ஆனால் பிற்கால வாழ்க்கை மட்டுமில்லை, அடுத்து எத்தனை தலைமுறை சென்றாலும் சுபிட்சங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் சார். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருளோ இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு பொருளோ அது கீழே இருக்குது அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எடுத்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்க யாரோடதும் அது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த பொருளை வந்து கையில் எடுத்துகிட்டு வரலாமா? இதுக்கு 2 விதமான விஷயங்கள் நம்ம மேற்கொள்ளி காட்டலாம். இறைவன் ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு சில விஷயத்தை கேட்டிருப்பீங்க. அவன் தொலைக்கணும்னு விதி இருந்திருக்கும், உனக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கும். அப்படியும் இதை எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஐயா எனக்கு தேவைன்னு நான் கேட்டேன், உங்கள்கிட்ட பல வருஷமாக கேட்டுனுக்கேன். உண்மையிலே அவனுக்கு தொலைக்கணும்னு சொல்லிட்டு அவன் தலையெழுத்து இருக்கும். அவன் இந்த விஷயத்தில், இந்த ஜென்மத்தில், இந்த இடத்துல இந்த பொருளை தொலைக்கணும் அப்படின்னு அவனுக்கு விதி அமைப்பு இருந்து அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் போன ஜென்மத்தில் ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கும் நிச்சயமாக. ஆனாலும் அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1000 தான் இருந்தாலும் நமக்கு திரும்பவும் சொல்கிறேன், அந்த பகுத்தறிவர் எனக்கு கொடுத்துருக்கானா இல்லையா? அப்போ அந்த பொருளை உரியவர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு உண்மையிலே தேவையில் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த பொருளை நான் எடுத்து பயன்படுத்தும் போது இன்றைக்கி எனக்கு கரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயங்கள் மறைஞ்சி நன்மை கொடுக்கும். அங்கே நீங்கள் ஸ்லிப்பாகாமல் போனீங்கன்னா அந்த கர்மானது கொஞ்சம் தப்பிக்கலாம். உண்மையிலே அதை எடுத்து நீ அனுபவித்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விதிக்கப்பட்டிருந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்த போதிலும் அந்த தவறுக்கான ஒரு வேலையை அனுபவித்து தான் தீரணும். நிச்சயமாக அது போன்ற சமயத்தில் அடுத்தவர்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆனால் கிரகங்கள் உங்களை சோதிக்கும். இதை எடுத்து பயன்படுத்து, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு யாகம் பண்ணிடலாம், ஒரு பூஜை பண்ணிடலாம். நீ உண்மையிலே கஷ்டப்பட்டல்லப்பா, உனக்காக கடவுள் கொடுத்துருக்காரப்பா, அதை அப்படியே 10 பேர் நம்மளை வந்து பூஸ்ட் பண்ணுவான். நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, அவன் தான் அன்னோன் பர்சன் ஆகி போச்சு, தெரியாது இல்லை, நீ ரொம்ப கஷ்டப்படுறல, நீ போய் அம்மாவை கும்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கான ஒரு கிஃப்ட்டை வந்து கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காம்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் நம்மளுக்கு கிளம்பி வருவாங்க. ஆனால் அந்த சமயத்திலும் தெளிவாக முடிவெடுத்து அதை தவிர்த்து விடுவது என்னை பொறுத்த வரைக்கும் நன்மையை தரும். சார், இப்போ வந்து நம்ம அந்த பொருளை வந்து உரியவர்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல போராட்டங்கள் இது பண்றோம். கண்டிப்பா. இன்னொன்று வந்து இடையில நிறைய பேர் இவங்க மூலியமா கொடுத்துடலாமா, அவங்க மூலியமா கொடுத்துடலாமாங்கும் போது நமக்கு அவங்க மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றது கிடையாது. அப்ப அந்த விஷயத்த வந்து நம்மளா ஒருவேளை கடவுள் இதை நமக்குன்னு கொடுத்துட்டாரோ, நமக்கான கிஃப்டோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. இன்னொன்று வந்து அந்த பொருள் தொலையணும் அப்படிங்கிறது அவருடைய கண்டிப்பாமா. அது 2 பேர் இருக்குமா. ஒரு பொருள் உங்க கைவசம் வரணும்னாலும் பிரபஞ்சம் எங்க இருந்தாலும் இழுத்து கொடுத்துரும். அந்த பொருள் வரதுக்கான வழிமுறைகள் தான் இங்கே பிரச்சனை. நீங்கள் கேட்டது உண்மை தான், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்டது உண்மை தான். எப்படி இருந்தாலும் இன்னொருத்தமா ஒரு விஷயம் வரணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணும். பரிமாண வளர்ச்சி அப்படி தானே. இப்போ வந்து இப்போ சிங்கம் மானை சாப்பிட்றதுனா இயல்பு. நீங்கள் மான் உற்பத்தியே பண்ணாமல் சிங்கம் என்ன சாப்பிடும்? இது ஒரு செயின். உணவு சங்கிலி. எப்படி இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் யோசிக்கணும், அவன் இந்த பொருளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இதை நம்ம இன்றைக்கி இந்த பொருள் எல்லாம் வேதனைப்படுறோமோ, அப்போ அவன் நடுத்தர வர்க்கமாக தான் இருக்கணும். அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவனுடைய உழைப்பு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்து, யாருமே இல்லைன்னா நேராக போய் ஏதாவது ஒரு கோயில் உண்டியில் போய் போட்டுறது தான் புத்திசாலித்தனம். இறைவா நம்ம கொடுத்து பாருங்கள், ஒரு 4-5 மாதம் கழிச்சு பாருங்கள், இறைவிட பன்மடங்கு இறைவன் பார்த்து நிற்பான். செஞ்சுட்டான்பா, பரவாயில்ல, திருந்திட்டான் அவன், இப்போ அந்த தவறை செய்யலை. அப்போ இவனுக்கு அந்த விஷயத்தை நம்ம கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல வகையில் உங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த சேர்த்துடுவார். இது ஒரு சோதனையான விஷயமாக எடுத்துக்கலாம். உங்களை சோதிக்கிறதுக்காக இறைவன் செய்கிற நாடகத்துமாகவும் இருக்கலாம். நம்ம அதை உணர பக்கம் நம்மளுக்கு இருக்காது. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருந்தால் நீங்கள் அந்த விஷயம் தப்பிச்சிடலாம். கொஞ்சம் சபலப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாமி தானே பார்த்துக்கலாம், நம்மளுக்கு தான் உண்மையில் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கிராஸ் ஆகி போட்டிங்கன்னா அவர் பார்த்துனே இருப்பார். பரவாயில்லப்பா, நம்ம எவ்வளோ சோதனை வச்சோம், உண்மையிலே இவன் விதிக்குள்ளே போய் மாட்டினான் பார்த்தியா, இவன் எவ்வளோ பண்ணாலும் இப்படி தான் இருப்பான் பொழுது, சரி அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கட்டும் சொல்லி திருப்பாங்க போயிடுவார். கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா
அதுதான் அந்த கெட்ட கர்மம் நல்ல கர்மானுக்கான ஒரு நூலிலே வித்தியாசம். அந்த நூலிலே வித்தியாசத்தை உருவாக்கி தர்றது இறைவன் தான். ஆனாலும் ஒரு சில பொறுப்புகளை நம்முடைய சிந்திக்கிற தன்மை இறைவன் கொடுத்துருக்கான். அதை சரியாக பயன்படுத்தும் போது நம்ம ஓரளவுக்கு கர்மவினை குறைச்சிக்கலாம். சரி, இப்போ கீழே இருந்து ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா மனித மனம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப லக்கியான பர்சன், நீங்க நமக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிதானே சார் எடுக்கிறாங்க? உண்மைதானே, எல்லாருக்குமே அது இயல்பாக இருக்குன்னு தானே செய்யும். நம்மளுக்கு தான் நீ பெரிய அதிர்ஷ்டம் வந்துச்சு பொழுது இன்னைக்கு பற்றி பேப்பரில் போட்ட ராசி பலனை வந்து உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருக்குன்னு போட்டாங்க, உண்மையிலே செயல்பாட்டுக்கு வருமோ அப்படின்னு சராசரி மனுஷன் யோசிப்பான். நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அதை தாண்டி வாங்க தான் சொல்கிறோம், பக்குவப்படணும்னு சொல்கிறோம். இந்த பக்குவம் தான் உங்களை கர்ம வந்து காப்பாற்றக்கூடிய விஷயம்னு சொல்ல வரும். அப்போ கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்ல வரும். சரி, இப்போ கீழே வந்து ஒரு 500 ரூபாய் கிடக்கு. அந்த 500 ரூபாய் கிடைச்ச உடனே அதை எடுத்து தன்னோட வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒருத்தங்க வந்து இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிதானே சார் ஒருத்தங்க நினைப்பாங்க? ஏன்னா மனுஷ மனம் அப்படிங்கிறது அப்படிதானே. எப்படி அந்த 500 ரூபாய் எடுத்து கோயில் உண்டியல்ல போடுறதுக்கு மனசு வரும்? இல்லைம்மா, நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி தான். நடைமுறையில் இதுதான் நடக்கும். யாராக இருந்தாலும் அது ஒரு பக்குவமில்லாத நிலை வரும்போது சராசரி மனுஷனான உணர்வு அதுதான். சரி, ஒரு 400 ரூபாவது எதாவது கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அதுதான் கிரகங்கள் தோண வைக்கும். அப்போது அந்த தப்பிக்கிறதுக்கான விஷயமும் உங்களுக்கு அதில் தான் அடங்கியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்களா? ஒரு விஷயத்துக்குள்ளே போய் லாக் ஆகிற விஷயமும் அதில் தான் அடங்கியிருக்கு. அதில் மீண்டு வரதுக்கான விஷயமும் அதில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இறைவன் இவன் இல்லை பரவாயில்ல, அந்த 100 ரூபா இவன் செலவு பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் புரிஞ்சிக்க முடியும். இந்த பிரபஞ்ச ரகசியத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது தான் இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஆனால் சராசரி மனிதனுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் அடிப்படையாக இருக்கும். இன்றைக்கி உண்மையிலே எங்கள் வீட்டில் கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு காசு இல்லை, தவிக்கிறோம். பசங்க படிக்கிறாங்க வீட்டில், பரவாயில்லப்பா எதுவாக இருந்தாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன் இறைவா, வேறு வழியில் இறைவா நான் இதை பயன்படுத்திக்கிறேன்னு போகிற சூழ்நிலை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். இருந்த போதிலும் நீங்கள் அந்த ஒரு செகண்டு யோசித்து பார்த்து முடிவெடுப்பது தான் புத்திசாலித்தனம். எப்படியா இருந்தாலும் 90% மக்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எண்ணங்கள் வருமே தவிர்த்து மேம்பட்ட பக்குவப்பட்ட நிலை வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சிந்தித்து செயல்படும் போது தான் இதுக்கான விடை கிடைக்கும். நீங்கள் நிறைய பதிவில் பார்த்துருப்பீங்க, நிறைய விலை உயர்ந்த பொருட்களாக நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷனாக இருக்கட்டும், அவன் மனசு சங்கடப்பட்டு எதுவுமே போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுவான். ஏன் அந்த மனசு சஞ்சலப்படுது? அந்த சஞ்சலத்தை உருவாக்குறது யார்? அதே கிரகங்கள் தான் உருவாக்குது. ஏன்னா அந்த வலியும் அது உனக்கு தெரியும், அந்த உழைப்பினுடைய வேல்யூ உனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவான், நினைப்பான், தெய்வமே எனக்கு 1000 கஷ்டம் விட்ட தெய்வமே, அது எப்படியே நீ தீர்த்து வித்துருவேன். ஆனால் உண்மையிலே இந்த கஷ்டப்பட்ட ஜீவன் கடைசி வரைக்கும் சபிச்சு நிற்பான்ல, அந்த சாபம் என்னை விடுமா? அப்போது அந்த இயல்பான மனுஷனுக்கும் கர்மாவை பற்றி தெரியுது. அவன் அதுக்காக போய் 4 வேதங்களை படிக்கல, 3 வேதங்கள்லாம் படிக்கல. சராசரி வாழ்க்கையில் மற்றவங்களை பார்க்குற அனுபவத்தை அவங்களுக்கு ஏற்படுற இன்ஃபேக்ட் தான் என்ன ஆகுது, ஓரளவுக்கு இதை தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அனுபவிக்கும் பொழுது இது தவறு 1000 தான் இருந்தாலும் அவன் உழைச்ச பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த கர்மனை தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தி எடுத்து கொடுத்துறானா இல்லையா? இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். ரெண்டுத்துக்குமே இந்த உலகத்தில் வழி உண்டு. ஆனாலும் நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகிறோமோ அதுக்கான விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக சார். ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம கீழே கிடக்கிற பொருளை பற்றி பேசியிருந்தோம். அதுவே ஒரு உணர்வுபூர்வமான விஷயந்தான். இறைவன் சோதிக்கிற விஷயம் கூட. அவனுடைய சுய பரிசோதனை, நீ எப்படி இருக்க, நீ எப்படின்னு கேரக்டர் செக் பண்ணுறதுக்கான விஷயமாகவும் இறைவன் வகுத்து வச்சுருக்கலாம், தெரியாது. நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தகப்பன் அவருடைய ஒரு 5 பசங்க இருக்காங்கன்னா ஒரு சில பிள்ளைங்களை மட்டும் அதிகமாக பாசம் வச்சுருப்பார், மற்றவங்களை வேறு மாதிரி ட்ரீட் பண்ண வச்சுங்களேன். சரி, அது ஒரு ஏஜ் வரைக்கும் இருக்கும். அவங்க திருமணம் ஆகிட்டு போட்டார், சொத்து பிரிக்கும் போதும் அந்த எண்ணங்களை அவர் வச்சுருப்பார். இவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அதெல்லாம் இது நான் சுயமாக சம்பாதிச்சது, என்னுடைய சுய உழைப்பு, நான் யாருக்கு ஒன்றா தரலாம், எப்படி ஒன்றா தரலாம், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு நினைப்பார். கிடையாது, உங்கள் கர்மா தான் அவங்க. அப்போ அந்த கர்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, அந்த ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய முழுமையான விஷயத்தை செய்தே தீர வேண்டும். இதுவும் கர்ம பதிவு சேரும். ஒரு பெரியவனுக்கு இப்படி, சின்னவனுக்கு எப்படி இல்லை, சின்னவனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு பெரியவனுக்கு கம்மியாக கொடுத்துட்டு இது போன்ற விஷயங்களில், அது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டால் அடுத்த பிரிவில் உங்களுக்கு இருக்கிறது இடம் இருக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, நிர்கதியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். யாராக இருந்தால் நீங்கள் உழைச்ச பணம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, உங்களுடைய சுய உழைப்பு தான். ஆனால் அவர்கள் யார்? உங்களுடைய டிஎன்ஏ, உங்களுடைய பசங்க. அப்போது அவளை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை, அதை சொத்து பிரிக்கும் போது இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டிஎன்ஏ இன்னொரு டிஎன்ஏவும் சுமந்து வரும். அவனுக்கு திருமண பந்தம் ஏற்பட்டுருக்கும், அந்த குழந்தைகள் வரும். அப்போ ஒரு கேள்வி அங்கே வரும், ஏன் அப்படி என்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போது அவர் பதில் சொல்லணும். அந்த கர்மப்பதிவும் அடுத்த பிறகு தொடரும்.
அல்லது சொத்துன்ற விஷயத்தில் யாராக இருந்தாலும் சரி முன்ன பின்ன பார்க்கக்கூடாது. சரி, அப்பா மறைஞ்சிட்டாரு, பெரிய பையன்கிட்ட அந்த பொறுப்பு வருது. அப்போ இவனுக்கு பிடிச்ச மாதிரி தம்பிகிட்ட கொஞ்சம் எடுத்துக்கலாம், அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பிரிச்சிடலாம், நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலான்றது மனை சார்ந்த விஷயத்தில் யாரும் இதை விட தவறு செய்யாதீங்க. உண்மையிலே இது போன்ற நிலைமையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பான், சோதிக்கிறதுக்காக கொடுப்பான். அந்த சோதனைலேருந்து மீண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறை நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் பையன் நல்லா நினச்சிங்கன்னா அந்த சொத்து பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போவுமே ரொம்ப கவனமாக கையாளணும். யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். இது அனுபவம் உண்மை. நிறைய பேர் வீடு இருந்தும் அனுபவிக்க முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க, ஐயா சொந்த வீடு கட்டிட்டேன் ஆனாலும் கொடுத்துட்டு போக முடியலன்னுவாங்க. பிரம்மாண்டமாக கட்டிட்டேன் ஐயா, கடுமையாக வச்சு இஎம்ஐ கட்டினுக்கிறேன், ஆனாலும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலன்னுவாங்க. பொதுவாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இது தடுக்கிறது யார்? நீங்கள் செய்த வினை, அது பேர் தான் செய்வினை, அது பேர் தான் கர்மா. அப்போ தான் செய்த செயலுக்கு யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே தீர வேண்டியதா விதின்றது தான் நம்ம எப்படி சுற்றி பார்த்தாலும் வரக்கூடிய ரிசல்ட். சார், கர்மா சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு கர்மா அப்படின்னா என்ன, கீழே கிடக்கிற பொருளை நம்ம எடுக்கலாமா, அதை தொலைஞ்சு போனவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, எவ்வளவு கடினம் வந்தாலும் அதை உரியவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற விஷயத்தையும், சொத்து பிரிக்கும் பொழுது அந்த கர்மா எந்த அளவுக்கு நம்மளை ஆட்படுத்துது, அதில் சிக்காமல் எப்படி வெளியே வரணும், அப்படி நம்ம சொத்து பிரிக்கும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த பிறவியில் நமக்கு என்னென்ன மாதிரியான சோதனைகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிமா, நன்றி. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ, எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.